ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அப்போ என்னன்னா வந்து பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடும் என்பது போல தொடர்ந்து வருகிற துன்பங்கள் அவனை வதைக்கிறது. என்ன சொல்கிறாங்க, டே இங்கே வரான் பாருவா யார், அந்த புலிசர்களாகிய நமது தலைவனாகிய கோலியத்தை கொன்றவன் தானே, இவனை வச்சு தானே பாடினாங்க. என்ன பாடினாங்க? சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீது 10,000 பேரை கொண்டான்னு பாடினாங்க. அந்த ஹீரோவா இது என்று கேட்கிறார். 2 வகையான செய்திகளை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, அரச கோலக்குள்ள நபராக அரசுடைய மருமகனாக தாவீது அள்ளலுட்டு நாடுடைய தெரிகிற ஒரு காட்சியை சுட்டி காட்டுகிறது முதலாவது. இரண்டாவது, அந்நாட்களிலேயே தாவீது வாழ்ந்த நாட்களிலேயே மகளிர் குழாம் மத்தியிலும் மற்றவருடைய மத்தியிலும் பாடலாய் வெடிக்கப்பட்ட பாடலின் நாயகனாக இருந்திருக்கிறான் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. ரெண்டையும் ஒரே கல் அடிக்கிறார். ஒன்று, இவன் செலிபிரேட்டட் ஹீரோ, செலிபிரிட்டி, எங்கே போனாலும் அவனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க என்று சொல்கிற ஒரு காட்சி. இரண்டாவது, இப்படிப்பட்டவன் நாடோடியாக இருக்கிறான் என்கிற ஒரு அவல காட்சியும் அந்த இடத்துல ஆசைப்பட்டு வருகிறார். அப்போ ஒரு வசனம் இருக்குது, தாவீது ஆக்கீசு மன்னனுக்காக அஞ்சினார் என்று வார்த்தை இருக்குது. ரொம்ப அழகான வார்த்தை அது. அதாவது இவ்வார்த்தைகளை தம் மனதில் வைத்து கொண்டு காத்தின் அரசன் ஆக்கீஸை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார். காத்தின் மன்னன் ஆக்கீசு, இது பற்றிய ஒரு சின்ன தகவலை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். காத் வந்து நோபுலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அழகான ஒரு பகுதி. அது பிலிஸ்தர்களுடைய நகரமாக இருக்கிறது. அவருடைய வருகையே ஒரு சந்தேகத்தையும் ஒரு கேள்வி வினாக்களையும் மக்களுடைய மனதில் எழுப்புகிறது. அது அந்த பின்புலத்தை தான் அரசர் தாவீது அந்த நகருக்குள்ளாக நுழைகிறார் அப்படின்போது. இப்போ வந்து ரொம்ப அழகான செய்தி. தாவீது எப்பேற்பட்டவன் என்பதற்கு இந்த பகுதி, ஒவ்வொரு பகுதியும் ஒரு விளக்குறையாகிறது. அப்போ அப்பத்தின் திருமுன்னிலை அப்பங்களை உண்ணும்போது தூயவனாக, போர்வலை பெற்றுக் கொள்வது வலிமிக்க மதியுக மன்னன் அரசனாக, அதே போல அகிமெலேக்கு பதில் சொல்லும்போது ஒரு சிறந்த மதியுகியாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. தாவீது சவுலிடம் இருந்து தாவீதுக்கு ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள், கொலை முயற்சிகள், பல்வேறு விதமான அழுத்தங்கள் அவர் மூலமாக, இவர் மூலமாக, அரசு அலுவலர் மூலமாக, படைவீரர்கள் மூலமாக, படைத்தலைவர்கள் மூலமாக என்ற அழுத்தங்கள், அதே போல ஓரேபு, மீக்கேல் போன்ற பெண்கள் மூலமாக அவருக்கு மூலமாக கொடுக்கப்பட்ட ப்ரெஷர்ஸ் அத்தனை அப்படி ஷாக் அப்சர்வர் மாதிரி தாங்கி டக்கு அப்படி வெளிவந்தா. அப்படி எது? அறிவின் பலம், ஞானத்தின் பலம், கடவுளிலிருந்து வருகின்ற அச்சத்தினால் விளைகிற ஞானத்தினாலும் தனக்குள்ளாக இருக்கிற பயிற்சி வீரர்களால் வந்த அனுபவத்தினாலும் தாவீது மிக வென்றார். அப்போ யாரை எந்த வகையில் ஜெயிக்கணுன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. சவுலுக்கு ஒரு வகை, யோனத்தானுக்கு ஒரு வகை, மிக்கேலுக்கு ஒரு வகை, ஓரேபுக்கு ஒரு வகை, ஒவ்வொருவரையும் வென்றெடுத்து வருகிற தாவீது ஆக்கீஸை பார்த்து அஞ்சினார். இப்போ நம்ம யோசிக்கிறோம், பயப்படுறாரு, ஒரு திட்டம் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறோம். அவருக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். என்ன திட்டம் வச்சுக்கிறாரு பார்ப்போமே. அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிறு கதவுகளில் கிறுக்கி கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுகச் செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார். அழகான ஒரு காட்சி, அருமையான காட்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடனம் ஆடுகள் ஐயா, இவரை குறித்தான் அந்த பெண்களெல்லாம் ஆடிப்பாடி நடனம் ஆட விளையாண்டாங்க. இப்போ இவரே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாரு? மிக அழகான முறையில் ஆசிரியர் தாவீதினுடைய மதியுகத்தை நம்ம முன்பாய் படம்பிடித்து காட்டுகிறார். முகத்தோட்டத்தை மாற்றிக்கொண்டு அப்படியே எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி டோட்டலாக மாற்றிக்கிறாரு. கதவுல மற்றும் வாயில் கதவுகளில் கிறுக்கி கொண்டு, கிறுக்கினா அப்படியே வந்து சில சமயத்தில் நல்லா இருக்கிற கதவு கிறுக்கிற யார்? லூசு பையன்தான் இல்லைங்களா? அப்போ வந்து அது ஒரு 2 வகையில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நல்லா இருக்கிற அழகு பொருள் அசிங்கம் பண்ணுறது வந்து புத்தி பெதலித்தருடைய செயல்பாடாக இருக்கலாம், அல்லது அந்த திருவள்ளிப்பாட்டு சாபங்களை எழுத்தாக எழுதுகிறவர்,
அப்படியே அந்த எழுத்துக்களை எழுத சொல்லுவாங்க. சாபங்கள் ஒரு சொல்ல ஆசி மொழிகள் திருவள்ளிப்பாடு முடிந்தப்படு அதுக்கு பதிலாக வந்து சாபங்கள் எழுதுகள் ஆகும். ஆர் தே எ கல்டிக் கர்சஸ் என்று சொல்கிறார்கள். 2 கேள்வியும் கேட்குறாங்க. மூன்றாவதாக வந்து தாடி வழியே தன்னுடைய வாயினுடைய உமிழ்நீரை விழக்கூடிய ஒரு கேவலமாக அவர் நடந்துக்கிறார். யாசிவார் இதெல்லாம் வந்து இயல்பா வந்து ஒரு பைத்தியக்காரன் நடந்துக்கிற புத்தி பேதலித்தம் நடந்து கொள்கிற ஒரு செயல்பாடுகள். அது அப்படியே தத்ரூபமாக நடிக்கிறாரு. அவங்க ரொம்ப நம்புறாங்க. ரொம்ப அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது ஆக்கீசு தன் அலுவலர்களிடம், இதோ இம்மனிதனை பாருங்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன். இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள்? என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா? இவன் என் வீட்டில் நுழையலாமா என சினமுற்றான். செவத்தியான டைலாக் பாருங்க. ஏன்னா பைத்தியம் கம்மியாவா இருக்குது, ஏன்னா பைத்தியம் கம்மியாவா இருக்குது. நீங்களாம் பைத்தியம் தானா, இதுல வேற இன்னொரு பைத்தியம் கொண்டு வரீங்களாடா. அப்பாருக்கு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அடிக்கிறாரு ஆசிரியர். ரொம்ப அழகா பேசுறாரு. தாவீதை திட்டுறாரு. அங்க இருக்கிற தீத்துறாரு. இருக்கிற பைத்தியம் எல்லாம் பார்த்தாரு, இன்னொரு பைத்தியம் கொண்டு வந்தியாடான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு பைத்தியக்காரன் வீட்டுக்குள்ள விடலாமா? அவனே ஒரு புத்தி பேதலித்தவன். அப்புறம் கதவுளுக்கு இருக்கிறான், வாயில எச்சி ஒழுதுட்டு இருக்கிறதெல்லாம் அசிங்கம் பண்றான், தீட்டுப்படுத்துறான். இவனை கொண்டு உள்ள வச்சிருக்கான். வட்டாங்கிறாரு. தாவீது காரியம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஆக்டிங் கொடுக்குறாரு, அது அப்படியே ஆகுது. அதாவது நான் வந்து சத்ரபதி சிவாஜி பற்றி படிக்கும்போது மிக அழகான செய்தியில் சொல்வார். அவர் வந்து எதிராளியை சந்திக்கும் போது தன்னுடைய ஆயுதங்களை மறைத்து வைத்து செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அந்த யாரும் எதிர்கால விதத்தில் எதிரியை தாக்கி நிலைகொழிய வைத்து வெற்றி பெற செய்வார் என்று அவருடைய போர் முறைகளில் அழகாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அழகா இவரை தாக்கணும். எப்படி தாக்கணும்? அறிவினால தாக்கணும். ஒரு சிலர் ஆயுதத்தினால தாக்கணும், ஒரு சிலர் அழகினால தாக்கணும், ஒரு சிலர் மதியூகத்தினால தாக்கணும், ஒரு சிலர் தந்திரத்தினால தாக்கணும். அதுதான் அவனுடைய நல்ல தலைவனுடைய அழகான ஒரு பண்புநிலைகள். ஒரு போர் முறைமைகள் என்பது ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு யுத்தம். உளவியல் போர்னு சொல்றாங்க, பயோவார்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு ஆயுத தாக்குதல் இருக்குது. இந்த இடத்த அவர் எடுத்துக்கொண்டது வந்து தன்னுடைய மதியூகமும் நடிப்பு திறனும். ஒரு ஆக்கீச மன்னன், அதாவது காத் என்கின்ற நகரத்தினுடைய தலைவன், பிலிஸ்தர்களுடைய சிம்ம சொப்பனம். ஆனால் அப்படியே கமுத்துறாரு. எப்படி கமுத்துறாரு? ஒரு சின்ன ஆக்டிங் கொடுக்குறேன். கூட்டுப்படா வீட்டில் வச்சுக்கிட்டு போங்கடாங்கிறார். முடிஞ்சதுதான் அந்த ஆபத்து. அவன் எங்கே வந்தானோ அந்த இடத்துக்கு வந்தான், அந்த இடத்த கடந்து போகிறான். அந்த ஊர் கடந்து தான் அந்தான போகணும். கடந்து போவதற்குள்ளாக அவனுடைய ஆபத்தை, அவனிடம் இருக்கின்ற ஒரு அசம்பாவம் எதுவும் நடக்காதபடி அவனை அப்படியே தவிர்த்து விட்டு போய்கொண்டிருக்கிறார். ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி இருக்கும். எதிராளியை எப்படி மேற்கொள்வது என்பதற்கு அந்த ஆசிரியர் அழகாக ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அதாவது நேருக்கு நேர் தாக்குவது ஒரு யுக்தி, அல்லது அந்த வருகின்ற பிரச்சனையை திசை திருப்பி விடுவது இன்னொரு யுக்தி. ரொம்ப இப்போ ஆக்ரோஷம் உன்னை நோக்கி சீறி வருகின்ற அந்த சிறுத்தையை இன்னொரு பக்கம் கவனத்திற்கு விட்டால் அது அங்கே தாக்க போயிடும். இவர் அடுத்த வேலையை பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு காட்சி வசனமாக அதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் ஆக்கீஸை, காத்தருடைய அரசனுடைய ஆக்கீஸை போரினாலோ போர் ஆயுதங்களினாலோ படை வியூகம் வைத்து தாக்கியோ வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த தாவீது ஒரு சின்ன நடிப்பின் மூலமாக அவரை தவிர்த்து விட்டு அடுத்த பகுதி கடந்து போகிறார். பைனே என்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய விளக்கு உரையாளர் சொல்லும்போது, தாடி வழியே வழிந்தோடும் உமிழ்நீரை கொண்டிருந்த தாவீது பைத்தியம் போல் தோன்றுகிறார் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அவர் அழகாக ஒரு வார்த்தை சேர்த்துவார். அன்றைய காலகட்டங்களில் கிமு 900, 910 உள்ளிட்ட ஆண்டுகளிலே தாடி என்பது ஆண்மைக்கான அழகாக இருந்தது. வீரன், தலைவன், அரசர்களாம் தாடி வைத்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். அந்த வகையில் பார்க்கும்போது அழகான அந்த தாடியின் வழியே உமிழ்நீர் விடும்போது உண்மையிலே பைத்தியமாக தான் இருக்கணும் என்ற ஒரு இயல்பு நிலையை அவர் சுட்டி காட்டுவதாக அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் பைனே. அதை போலவே மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து இந்த பைனே சுட்டி காட்டுகிறார். நல்லா இருக்கிறவன் பைத்தியமாக நடிக்கிறான், பைத்தியமாக இருக்கிறவன் நல்லா மாதிரி நடிக்கிறான் என்ற ஒரு இரு காட்சி அந்த ஆசிரியத்தில் வைக்கிறார் என்று பைனே அழகாய் ஒப்பிட்டு சொல்கிறார். பழிவாங்கிற எண்ணம், பொறாமை, கொலைவெறி இவையெல்லாம் நம் மனதையும் நம்முடைய எண்ணத்தையும் சீர்குலை செய்து நம்மை பைத்தியமாய் மாற்றுகிற ஒரு மனநிலைகள் இல்லைங்களா? நம்ம செய்ய வேண்டியதை விடுத்து செய்ய இயலாதவற்றை, செய்யக்கூடாதவற்றை நம்மை தத்தளிக்க வைத்து, நம்முடைய புத்தியை பேதலிக்க வைத்து, எந்நேரம் அதை பற்றி சிந்திக்க வைத்து, சொந்த மகனென்றும் பாராமல் தன்னுடைய கொலைவெறியை தீர்த்து கொள்வதற்கு அவனையே கொலை செய்ய நினைக்கிற இதெல்லாம் புத்தி பேதலித்த தன்மை. அது வந்து அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவன் பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கிறான். யாரு? சவுல். இங்க தாவீது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறார். உண்மையாகவே அவருக்கு எந்த ஒருமே இல்லை, ஆனால் வந்து பைத்தியம் பிடிச்ச போல் நடிக்கிறார். அங்கே பைத்தியம் பிடிச்சவர் நல்லா இருக்கிற போல் நடிக்கிறார், இங்கே நல்லா இருக்கிற பைத்தியம் பிடிச்ச போல் நடிக்கிறார் என்று எதிரும் புதிருமாக வைத்து ஆசிரியர் அந்த பகுதியை அழகாய் நிறைவு செய்கிறார். யார் பைத்தியம்?
என்ற ஒரு கேள்வியோடு அந்த பகுதி நிறைவு செய்கிறது. விடைகள் நமக்கு தெரியும். அடுத்த பகுதி நாம் கடந்து போக அழைக்கப்படுகிறோம். அதே போலவே இன்னும் ஒரு செய்தியை மிக அழகான செய்தியை குறிப்பிட்டு காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் அப்ரஹாம் மற்றும் ஈசாக்கு என்பவர்கள் அந்நிய நாட்டில் இருக்கின்ற பொழுது மற்ற நாட்டின் அரசுகளின் தயவுக்காய் காத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன், தொடக்க நூல் 20:2 வாசிப்போமே. அப்பொழுது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லி கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர செய்தான். கெரார் மன்னனாகிய அகிமெலேக்குக்கு அஞ்சி அப்ரஹாம் தன் மனைவி சகோதரி என்று சொல்லி அவன் கண்களில் தயவு கிடைக்காதா என்று தன்னை தற்காத்துக் கொள்ள நினைக்கிறார். அதை போலவே 26:7 வாசிங்களேன். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரெபேக்கா பார்வைக்கு அழகுள்ளவராய் இருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவன் மனைவி என்று சொல்ல அஞ்சினான். பாருங்க, அப்ரஹாம் ஈசாக்கும் தன் தந்தையைப் போலவே மாற்றான் மன்னனுடைய முன்பாக தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி அவருடைய கண்களில் இருக்கிற கோபத்தில் இருந்தும் தீமையிலிருந்தும் தன்னை தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார். தாவீது ஆக்கீசு மன்னனுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய கோபத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை பைத்தியம் போல் நடித்துக் கொள்கிறார். இப்படி அந்நிய நாட்டில் இருக்கின்ற பொழுது மற்ற அரசுடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்ரஹாமின் வரிசையிலே ஈசாக்கின் வரிசையிலே தாவீதும் சென்று சேர்கிறார் என்று ஆசிரியர் அழகாய் ஒப்புமையாக சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். 1 சாமுவேல் 21 ஒரு சில வாழ்வியல் நிகழ்வுகளை மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். முதலாவது, விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், சிதறடிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், மகிழ்ந்திருக்க ஒரு காலம் என்று சபை உரையாளர் ஒவ்வொரு காலத்திற்கு முன்னான காலத்தை சுட்டி காட்டுகிறார். அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நம்மை தயாரிக்காவிட்டால் நம்முடைய வாழ்நிலை பாதிக்கப்படும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வெற்றி நம்மை வந்து சேராது. இது வாழ்வியல் பாதம். பெண்களை பற்றி பேசும்போது சீராக்கி ஞான நூல் சொல்கிறது, ஞானமுள்ள பெண் மழைக்காலத்திற்கு தேவையானதை கோடை காலத்திலே சேமித்து வைப்பாள் என்று சொல்கிறது. அது முன்மதி, நுண்ணறிவு, வரும் முன் காப்போம் என்கின்ற ஞானத்தின் திட்டம். வாழ்வுக்கும் அதுதான், வீட்டுக்கும் அதுதான், போர்க்களத்திற்கும் அதுதான், அரச குலத்திற்கும் அதுதான் என்பதை இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அரசவையில் அறுசுவை உண்டு அரசனோடு அரியாசனத்திற்கு சரியாசனம் அமர்ந்து வாழ்ந்த தாவீது துரத்தப்படுகிறார். உயிரை கையில் பிடித்து கொண்டு ஊர் ஊராய் நாடு ஊராய் அடைந்து திரிகிறார். ஒரு இடத்தில் கையேந்துகிறார், இன்னொரு இடத்தில் பைத்தியம் போல் நடிக்கிறார். அந்த சூழலுக்கு ஏற்ப அவரை தன்னை மாற்றி வாழும் வழியகைந்து வாழ நினைக்கிறார். வாழ நினைத்தால் வாழலாம் என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பது. ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை. அதுதான் நம்மை வாழ வைக்கும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது தொடர்ந்து வருகின்ற தோல்விகளினால், தொடர்ந்து வருகிற அச்சுறுத்தல்களினால் துவண்டு போகாமல் ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்ப தன்னை தயாரித்துக் கொள்கிறார். அந்த நிலையை சந்திப்பதற்கான வலிமையையும் அந்த நிலையை சந்திப்பதற்கான சூழலையும் உருவாக்கி கொள்கிறார். அதுதான் வாழ்க்கையின் யதார்த்த பாடம். நம்மை வருகின்ற சவாலுக்கும் வருகின்ற சோதனைக்கும் தயாரிக்காவிட்டால் வீழ்ந்து போவோம். அது மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதை தாவீது நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, சில சமயத்தில் கற்கை நன்றே பிச்சை புகனும் கற்கை நன்றே என்று சொல்வார்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தால், கற்றுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பிச்சை எடுத்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த அழகான வாழ்வியல் பாடம். தாவீது அரசன், கோலியாத்தை ஒற்றை கண்ணில் வீழ்த்தியவன், சவுல் 1000 பேரை கொண்டார், இவர் 10,000 பேர் கொண்டார் என்று பெயர் பெற்ற ஒரு மன்னன். ஆனால் அவன் உணவுக்காய் கையேந்தி நிற்கிறான். அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உண்பதற்கு 2-3 அப்பங்கள் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் இருக்கிறதா, ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிற ஒரு இயல்பு நிலைக்குள்ளாக வருகிறான். மிக முக்கியமான ஒரு காட்சி அது, மிக அருமையான ஒரு காட்சி அது. அரசன் கையேந்தி இருக்கிற, அரச மருமகன் கையேந்தி இருக்கிற, அரச குடும்பத்தை சார்ந்தவர் கையேந்தி இருக்கிற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். தாவீது தன் அரசவையை விட்டு, அரச குடும்பத்து உறவுகளை விட்டு, தன்னுடைய அரச நிலையை விட்டு ஊர் ஊராக நாடு நாடாக ஓட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தன் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பார்வையை அவர் தவிர்க்கவே இல்லை. பவுலடிகளார் சொல்லும்போது சொல்வார், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். உங்கள் கண்களை இயேசு மீது பதிய வையுங்கள், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எங்க போராடினாலும், எப்படிப்பட்ட இக்கடு வந்தாலும் அவர் மீது வைக்கிற பார்வையை எடுத்து விடாதீர்கள் என்று அழகான ஒரு அறிவுரையை சொல்வார். தாவீது கூட அப்படித்தான். ஆண்டு மீது வைத்த பார்வையை அவர் நினைவுகூறவில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்குள்ளா வருகிறது. உசைன் போல்ட்
இந்த பிரபஞ்சத்தின் மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரர் தொடக்க காலத்தில் அவர் பெற்றது என்னவோ வெண்கலப் பதக்கமும் வெள்ளிப் பதக்கம் மட்டும்தான். சோர்ந்து போனார். தன்னுடைய பயிற்சியாளரிடம் கேட்டார், சார், எவ்வளோ பயிற்சி செய்கிறேன், எவ்வளோ உடல் உறுத்தல், எவ்வளவு மன வலிமை, எவ்வளவு ஃபோக்கஸ், ஆனால் நான் பரிசை வெல்ல முடியவில்லை என்று சொன்னார். அவருடைய கோச் அவருடைய ஓட்டங்களை, அவருடைய பயிற்சி, அவருடைய போட்டியில் முன்பு பங்கேற்ற போட்டியெல்லாம் சோதித்து பார்த்துவிட்டு அவரை பார்த்து கொண்டு சொன்னார், உசைன், நீ புறப்படும் போது துப்பாக்கியின் தோட்டாவை போல முழு உத்வேகத்தோடு புறப்பட்டு போகிறாய். வெற்றி இலக்கை நோக்கி நெருங்கும் போது அருகில் யாராவது இருக்கிறார் என்று இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறாய். கவனம் சிதறுகிறது, ஓட்டம் வேகம் குறைகிறது, உனக்கு முன்பாக வேறொருவன் தங்கத்தை தட்டி செல்கிறான் என்று சொன்னார். குறைகளை உணர்ந்து கொண்ட உசைன் போல்ட் கவனத்தை எல்லைக்குட் மீது வைத்து ஓட ஆரம்பித்தார். அன்று முதல் இன்று வரை தங்கத்திற்கு பதில் மாற்றியதும் இல்லை என்பது சரித்திரத்தின் சுவடுகள் சுட்டி காட்டுகிறது. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு வீரன் இலக்கின் மீது பார்வையை வைத்து தொடர்ந்து ஓட வேண்டும். எந்த விதத்திலும் உணர்வின் சிதறலோ அல்லது என்ன சிதறலோ, கருத்து சிதறலோ, வாழ்வியல் சிதறலோ, ஒழுக்க சிதறலோ இல்லாமல் இருந்தால் இலக்கை எளிதாக அடையலாம். தாவீது அப்படித்தான். இலக்கை நோக்கி ஓடுகிறவர், அரியாசனத்திற்கு இடம் உண்டு என்று ஆண்டவரால் உத்தரவு தரப்பட்டவர் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். அது பிச்சை எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது மண்டாட வேண்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது பைத்தியம் போல் அடிக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, கண்கள் அவர் மீது பதிய வைத்திருக்கிறார். எந்த நிலையில் அவர் எந்த அவதாரத்தை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். பல சமயங்களில் ஒரு சின்ன இலக்கை தொட்டவுடன் எதையோ சாதித்தது போல எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த இலக்கு, அடுத்த இலக்கு, அடுத்த இலக்கு, அடுத்த பெரிய இலக்கு, அடுத்த மிகப்பெரிய இலக்கு என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கும்போது தான் வெற்றியின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஒரு சின்ன சின்ன வெற்றிகளில் நாம் தொலைந்து போனோம் என்று சொன்னால் பெரிய பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு அற்புதமான முன்னுதாரணம். தாவீது ஒரு அற்புதமான வரையறையாக இருக்கிறார், வெற்றிக்கான வரையறையாக இருக்கிறார். தாவீதின் இன்னொரு மிகப்பெரிய வலிமை நமக்கு வாழ்வின் பாடமாக மாறுவது, தன்னை சுற்றிலும் நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் வைத்திருந்தார். தனக்காக எதையும் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை அவர் பெற்றிருந்தது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு பலம். நாம் தனியாக போராடினோம் என்று சொன்னால் அது மல்யுத்தம், அணியாக போராடும் என்றால் அது போர்க்களம். பல சமயங்களில் மல்யுத்தத்துக்கு தான் நம்மை தயாரிக்கிறோமே ஒழிய போர்க்களத்திற்கு நாம் புகுவதற்கு தயக்கம் காட்டுகிறோம். நம்மிடம் இருக்கிற எல்லோரையும் சேர்ந்து போராடுவது என்பது மிகப்பெரிய வெற்றி நமக்கு தரும். ஒரு நாட்டிற்கான, சமுதாயத்திற்கான வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அகிமெலேக் சவுலுடைய பணியாளர், சவுலுடைய அரச திருவிளையாட்டு தளத்தினுடைய தலைவர். ஆனால் தாவீதின் மேல் நல்லெண்ணமும் நட்புறவும் கொண்டிருந்ததனால் அவர் அவரை தாங்கிக் கொள்கிறார். அவருடைய உணவு பற்றாக்குறையிலும் ஆயுத பற்றாக்குறையிலும் உறவு பற்றாக்குறையிலும் துணை நிற்கிறார். பின்னாளில் சவுல் அவரை பார்த்து கேள்வி கேட்பார், எந்த தைரியத்தில் நீ எனக்கு எதிராக கிளந்திருக்கிற தாவீதுக்கு உதவினா என்று கேட்ட பொழுது, அவனை போல் நல்லவன் வேறு உண்டா என்று ஒரு கேள்வியை கேட்டு சவுலை திறனடிக்க செய்வார். நல்ல மனிதர்கள் மோடி இருப்பது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். ஊருணியாய் வாழ்வது, பொதுக்கிணராய் இருப்பது, பலரும் முகந்து கொள்வதும் பலரும் பயனுற வாழ்வதும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தாவீது அதைத்தான் வாழ்ந்தார். இந்த இடத்தில் மட்டுமல்ல, கடந்த அதிகாரங்களை பார்க்கின்ற போது கூட அவருடைய அற்புதமான உறவு கொள்ளும் பாங்கு அவ்வளவு நேர்த்தியானது. யோனத்தானோடு கொள்ளும் போது உண்மையான பாசம், மிக்காயலோடு உறவு கொள்ளும் போது உண்மையான கணவனுடைய நம்பகத்தன்மை, அரசனோடு உறவு கொள்ளும் போது அரசனுக்காக உயிரும் கொடுக்க நினைக்கிற உன்னதமான பிரமாணிக்கம். இதுதான் தாவீதுடைய உறவு நிலை கோட்பாடு. யாரிடம் பழகினாலும், எப்பொழுது பழகினாலும், எப்படி பழகினாலும் உண்மையாக இருப்பது, பிரமாணிக்கமாக இருப்பது. இது நமக்கு அந்த இடத்தில் பெருமையும் வெகுமதியும் சேர்க்காவிட்டாலும் வாழ்வில் நாம் தடுமாறும் போது இவர்களெல்லாம் நம்மை தாங்கி இருக்கிற சல்லி வேர்களாக ஆணிவேரின் பக்கத்தில் நிற்பார்கள். இந்த ஆணிவேர் அசைந்து கொடுக்காமல் எந்த புயலும் சந்திக்க தயாராக இருக்கும். தாவீது அழகான ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகிறார். நல்ல தலைவன்கிறவன் நல்ல உறவுநிலை கொண்டவன், உறவுநிலை கொண்டவன், எல்லாரிடமும் பண்பட்ட முறையிலே மேம்பட்ட முறையில் உறவு பாராட்டி அந்த உறவை தன் பலமாக மாற்றிக்கொள்கிறவன் நல்ல தலைவன். அதான் இந்த தாவீதுடைய அழகான பாடம். அது அகிமெலேக்காக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரிடம் நட்பு பாராட்டும் நல்ல குணம் நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த சின்ன சின்ன கருத்துக்களோடு நாம் 22ஆம் அதிகாரத்தை கடந்து செல்வோம். நன்றி, நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 21ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 21. பின்பு தாவீது நோபில் இருந்த குரு அகிமெலேக்கிடம் சென்றார். அகிமெலேக்கு
தாவீதை நோக்கி நடுக்கத்துடன் வந்து அவரிடம், நீ ஏன் தனியே இருக்கிறாய்? உன்னுடன் யாரும் வரவில்லையா என்றார். அதற்கு தாவீது குரு அகிமெலக்கிடம், அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டளையிட்டுள்ளார். நான் உன்னை அனுப்பிய நோக்கத்தையும் உனக்கு அளித்த கட்டளையையும் ஒருவரும் அறியக்கூடாது என்று அரசர் கூறியுள்ளார். எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியுள்ளேன். உண்பதற்கு இப்பொழுது உம்மிடம் என்ன இருக்கிறது? 2-3 அப்பங்களோ வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார். குரு தாவீதை நோக்கி, தூய அப்பமே என்னிடம் உள்ளது, சாதாரண அப்பங்கள் இல்லை. இளைஞர்களான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதை உண்ணலாம் என்றார். தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை. இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார். ஆதலால் குரு தூய அப்பத்தை அவருக்கு அளித்தார். ஏனெனில் ஆண்டவரின் திருமுன்னிலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை. அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும். சவுலின் பணியாளர்களில் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருக்க நேர்ந்தது. அவன் சவுலின் இடையர்களுக்கு தலைவன். அப்பொழுது தாவீது அகிமெலக்கிடம், இங்கு ஈட்டியோ வாளோ உம்மிடம் உள்ளதா? அரசரின் கட்டளை அவசரமானதாயிருந்ததால் என் வாளையோ என் படைக்கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார். குரு அவரிடம், ஏலா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாள் அதோ ஏபோதுக்கு பின்னால் துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. நீ விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை தவிர வேறு வாள் இங்கு இல்லை என்று கூறினார். அதற்கு தாவீது, அதற்கு நிகரானது வேறில்லை, அதை எனக்கு தாரும் என்றார். பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கீசிடம் சென்றார். ஆக்கீசின் அலுவலர்கள் அவரிடம், இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீது அன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றனர். தாவீது இவ்வார்த்தைகளை தம் மனத்தில் வைத்துக்கொண்டு காத்தின் அரசன் ஆக்கீஸை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார். அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற் கதவுகளில் கிறுக்கிக் கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுகச் செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார். அப்பொழுது ஆக்கீசு தன் அலுவலர்களிடம், இதோ இம்மனிதனை பாருங்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள்? என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா? இவன் என் வீட்டினுள் நுழையலாமா என்று சினமுற்றான். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கதாநாயகன் மற்றும் வில்லன், வில்லன் கதாநாயகன், கதாநாயகன் வில்லன் என்று மாறுபட்ட காட்சிகளினால் அந்த சொல்லுகின்ற அந்த இறை செய்தியை பரபரப்பாக விறுவிறுப்பாக அதனுடைய இறையலினுடைய தன்மை சிறிதும் தொய்வுபடாமல் சொல்லுகிறது ஒரு அற்புதமான பாணி.